ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் நியூ வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மீனுக்கு ஒரு எலும்பிச்சங்காய் சைஸு புளியை எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா காஞ்சி வந்த உடனே நான் அறுத்து வச்சுருக்க 1 கப்பு வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். இதோடு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை இப்போ தனியாக வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது 2 பொரிஞ்சு வந்தோடனே நான் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்க 1 கப்பு வெங்காயத்தை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே 2 பச்சை மிளகாவை நான் இப்படி நீட்டமாக அறுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 தக்காளி போல் நான் பொடி பொடியாக அறுத்து இதோடு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்து வரும்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலரு கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்படி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், மசாலா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம இதோட புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்க மீனெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எந்த மீன் வாங்கினாலும் நம்ம இதே ஸ்டைலில் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.